வெல்கம் டு லாக்ஸா வியூ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் பேக்கோட செகண்ட் பார்ட்டு தான். ஃபஸ்ட்டு பார்ட் ஆல்ரெடி நான் வீடியோ செக்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கும். அதோட கண்டினியூஷனாக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்ட் 1 வீடியோவில் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ஓரளவு எல்லா த்ரெட்டையும் வந்து ஈக்குவலைஸாக எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த பெட்டல்ஸ் மேக் பண்ணுறதையும் நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்டல்ஸ் எப்படி ஜாயின் பண்ணி அந்த டைமண்ட் ஷேப் வந்து எப்படி வருது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பின் இருக்கும். இந்த பின்னை வச்சு நல்லா டைட்டாக வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாட் போட ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நாட் டைட்டாக விழும், இல்லைன்னா நாட் லூஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஜாயின் பண்ணணும். அதனால் நான் 9 மணிக்கு அந்த மாதிரி உட்காந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 11-12 மணி ஆகிடும். ஏன்னா இதை டைட்டாக ஜாயின் பண்ணி அடுத்தது ஒரு நாட் போட்டு வச்சுக்கிட்டா தான் இது வந்து லூஸ் ஆகாது, இல்லைனா பேக் வந்து லூஸ் ஆகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா டைட்டாக இருந்தால் தான் நல்லா க்ரிப்பாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய்ட்றீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதுனால தான் இவ்வளோ ஸ்லோவாக ஒன்று டீட்டெயில்டாக நான் போட்டுட்ருக்கேன். எல்லா டுட்டோரியல் வீடியோலையும் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக போனோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால தான் இந்த பேக்குக்கு மட்டும் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டுட்ருக்கேன். இதை பற்றி தெரிஞ்சவங்க இதை வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த என்ன பேட்டர்ன் மட்டும் பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ் வந்து இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தாலே இந்த வீடியோ புரியும். 2 பெடல்ஸையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நல்லா டைட்டாக பின் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற நாட்டை லெஃப்ட் சைடு பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் கீழே வரும் பாருங்க, கீழே வர்ற ப்ளூவை ரைட் சைடில் பிடிச்சிட்டு அதை வச்சு ஒரு சுற்று திரும்ப அகைன் இன்னொரு வாட்டி த்ரெட்டை உள்ளே விட்டு வெளியில் இழுத்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்துடும். நமக்கு ரெண்டையும் ஜாயின் பண்ணுற எண்டு வந்து டைட் ஆகிடும். இந்த இடத்துல நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டால் புரியாதுன்றதுக்காக தான் இந்தளவுக்கு நான் ஸ்லோவாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு இதுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்த த்ரெட்டுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கணும் மெஷர்மெண்ட்டோட. இது எத்தனை, ப்ளூ கலர் எத்தனை, பிங்க் கலர் எத்தனை, அந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெடல்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது டைமண்ட் ஷேப் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ அடுத்தது இதோட கண்டினியூஷன்லேயே வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓரளவு பிகினர்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வந்துட்டு எல்லா பெடல்ஸையும் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் நாட்டோட கீழே 2 இருக்கும் பார்த்தீங்களா, அதிலே நான் ஹூக்கு ஜாயின் பண்ணேன். ஹூக்கு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா சில்வர் கலர் ஹூக்கு நான் ஜாயின் பண்ணியிருப்பேன் 4. அது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அதை ஜாயின் பண்ணாமல் நீங்கள் பேட்டர்ன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மல் ஹேண்டிலே வச்சுக்கலாம். அந்த ஹூக்கு போட்டு தான் ஹேண்டில் வைக்கணுன்றது கிடையாது. ஹூக்கு இருக்கிறவங்க ஹூக் போட்டு வைங்க, ஹூக்கு இல்லாதவங்க நார்மல் ஹேண்டிலே நம்ம வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவோட கண்டினியூஷனாக நான் பார்ட் 3 வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.